நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது வந்து கேன்சருக்கு உண்டான அவேர்னஸ் வீடியோ. ஸோ நான் இது வந்து ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டு சொல்கிறேன். நான் ஏன்னா அந்த கேன்சருக்கு உண்டானவங்க கூடயே நான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஒரு இது. ஸோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகணும். ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டுமே நான் பொள்ளாச்சியிலேருந்து இங்கே, அதாவது கேரளா ஆனகட்டி பக்கத்தில் முக்கலிங்கிற பிளேஸுக்கு வந்து நான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து வந்து நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெஃபினட்டாக எனக்கும் ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் மாத்திரம்தான் நான் இங்கே வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் இந்த வீடியோ வந்துட்டு பதிவிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த கேன்சருக்கு உண்டான எல்லா பீப்புள்ஸ்கிட்டையுமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவே எடுக்கிறேன். நிறைய பேர் கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படி ஒரு பிளேஸுக்கு இருக்கிற ஒரு முக்களி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான். ஸோ அங்கே வந்துட்டு வள்ளியம்மாள் குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய சித்த ஆயுர்வேதா ஸோ அந்த மாதிரி பரம்பரையை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பாஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, இங்கே கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, அது வந்து நம்ம வாயில் மருந்து சாப்பிட்ற மாதிரி தான். மற்றபடி அந்த ஊசியோ இன்ஜெக்ஷனோ ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ தயவுசெய்து நான் இந்த பிளேஸை வந்துட்டு நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ ஆஸ் வெல் ஆஸ் உங்களுக்கு கீழே காண்டாக்ட் நம்பர்லேயும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தயவுசெய்து இதை வந்து எல்லா பீப்புள்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பீப்புள்ஸுக்கு வந்துட்டு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப பயந்துக்கிறாங்க. பட் அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம எங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் மெயின் முக்கியமான ஒரு இதுவே இருக்குது. ஸோ தயவு செய்து நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஒரே இடம் கேரளாவில் சித்த ஆயுர்வேத மூலிகை இதெல்லாமே போட்டு தயாரிக்கிற ஒரு வள்ளியம்மாள் குருகுலம் அப்படிங்கிற பிளேஸுக்கு தான் நீங்கள் வரணும். ஸோ இது கோயம்புத்தூர்லேருந்து அரௌண்டு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வருது. ஆனைக்கட்டி எல்லாமே தாண்டி கேரளாக்குள்ளே இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் பாலக்காடுலேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா மன்னார்காடு, ஸோ அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து வந்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். ஓகேவா? ஸோ அந்த மூலியமாகவும் நீங்கள் வந்து மார்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும், க்ரௌடாக இருக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க வெளி ஸ்டேட்ஸ்லேருந்து, ப்ளஸ் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு இதுதான் கார் பார்க்கிங். ஸோ எல்லாருமே வெளியூர் தான், எல்லாமே வெளியூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் மற்ற எனி டவுட்ஸ் கேட்கணுன்னா நான் லாஸ்ட்டில் இந்த வீடியோவோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் பேசிக்கிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்வை நேரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க, விசிட்டிங் டைம் பார்த்துட்டிங்கன்னா